இந்த வாழைத்தோப்பு யாரோட தெரியுமா? இது நம்ம சுப்பாய் மாவ காக்காய் இல்லையா? சுப்பாய் இல்லப்பா, சுப்பாய் இல்ல காக்காய் இல்ல. ஏடா இவன் நம்ம முன்னாடி மவ இருக்காம்ல. ஆமா, முனியாண்டி பேரனோட கடைசி மாவங்களுப்பா. நம்ம இப்ப வண்டியை விட்டோம்லப்பா. ஆமா, யாரு இல்ல பொண்ணுதையா? சரி, மண்டபம் பொண்ணு தாய்க்கு இவனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த மண்டபம் கட்டி வச்சிருக்காங்க பொண்ணு தாய். அவ்வளவு நீங்க யாரையும் சொல்லி நானு ஒண்ணுதாய் அக்கா இருக்கல்ல. ஆமா, அவன் வந்து கடா வெட்டுக்கு கூப்பிடும்போது நம்ம சொல்ற பாத்துக்க. சரி, ஏன் சொல்லலாம்? அந்த முண்டைக்கு நம்மள சொல்றனாலே வலிக்கு. அடுத்தவே குடும்பத்தை பத்தி பேசுறதுல அவனுக்கு எவ்வளவு ஆனந்தம். அப்பா ஆண்டவா, களக்காடுல உனக்கு அடிச்சா கொத்த गाइस நாங்க இப்ப களக்காடுல பச்சையார் டேம்க்கு வந்துக்கோம் பாத்துக்கோங்க. ஆனா எதுக்கு வந்தோம்னா, ஒரு ஆக்சுவலா ஒரு படத்துல ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நடிச்சிருந்தேன். இல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு படம் நடிச்சு பாத்துக்கோங்க. அந்த படம் பேரு அங்கம்மாள்னு ஒரு படம். அதுல வந்து ரிலீஸ் ஆச்சு. என்ன ஏதுன்னா, அந்த படத்தை இல்ல எல்லாமே கேளுங்க, நினைச்சில்ல அந்த படம் 21ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது பாத்துக்கோங்க. அந்த படத்துல நடிச்ச எல்லாத்துக்குமே இன்னைக்கு வந்து 8 மணிக்கு களக்காடுல இருக்க தியேட்டர்ல படம் போட்டு காமிக்க ஃப்ரீயா அப்படி வாங்க சொல்லிருந்தாங்க. சூப்பர் ஷோவா? சூப்பர் ஷோ போட்டு காமிக்க எங்க நிறுத்தினாங்க. தோத்துக்கிட்டே இருக்கீடா கூப்பிட்டுருந்தாங்க. நான் டீம் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து பார்த்தேன். வந்து பார்த்தா தான் தெரியுது, பிளர் பண்ணி வச்சிட்டாங்க இவனை. நான் தெரியல. அந்த லென்ஸ்ல எஃப் வேல்யூல அப்ரேச்சர் பண்ணுவாங்க தெரியுமா? அதுல வந்து பின்னாடி முன்னாடி யாரு? அவர் சாய் சரணா அவரு இருக்காரு. சரண் சக்தி என்ன உங்களுக்கு தெரியும்? நம்ம கேஜிஎஃப் படத்துல கூட பொண்ணை கட்டிக்குள்ள அப்படின்னு சொல்லுவாரு தெரியுமா? படத்துல கேஜிஎஃப்ல தோத்துக்கிட்டே இருக்கீடா வடச்சடை படத்துக்கு பொண்ணை கட்டிக்குள்ள தோத்துக்கிட்டே இருக்கீடா காதுல வந்து கொசு கொசுன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. Whoa, Mala, from the beginning I'm saying he's saying no like a mosquito shouting near my ear. கேஜிஎஃப் 2 படத்துல பாலத்துல தீ வைப்பார்ல, அவர்தான். அவர் நடிச்ச படத்துல இவர் வந்து சைடுல நின்னு தம் அடிச்சிட்டு இருக்க சீனு. நான் இவன் சொல்றது தெரியுமா? நானும் ஹீரோவும் மதிக்கவே சொல்லல. நான் ஃபர்ஸ்ட் சொல்லிருந்தேன், சைடுல நின்னுட்டு இருப்பேன், டைலாக் எல்லாம் பேசிட்டு நான் ஃபேஸ்ல நல்லா தெரிஞ்சு. இப்பவுமே பார்த்தா பின்னாடி எல்லாத்தையும் பிளர் பண்ணிட்டாங்க. என்னமோ நினைச்சிட்டேன். சரி, நம்ம என்னடா இப்படி இருக்குமா, நம்ம கடைசியில பாதியிலே தூரம் விட்டோம். நாங்க போட்ட பிளான்லாம் வேற இவர் வேற நிறைய பிளான்லாம் வேற சொல்லி ஒரே மனசு கஷ்டமாயிட்டு பாத்துக்கோங்க. சரி, அப்படியே அப்ப அதான் அந்த மனசு கஷ்டத்துல இருந்து வெளியே வரலான்னு அழுதுட்டா. பக்கத்துல சோடா வாங்கி கொடுத்து கூட்டு வந்திருக்கேன். பச்சையார் டேம் போய் நல்லா வைப் பண்ணிட்டு கூப்பிட்டாங்க. A few moments later இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த டேம் வந்து 2004ல இருந்து மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து விட்டுருக்காங்க. 2004ஆவது வருஷத்துல இருந்து. ஆனா இந்த டேம் நல்லா இருக்கு, ஒரு அமைதியா பீஸ்ஃபுல்லா. இந்த தாய்லின்னு டேம் பார்க்கவே இல்ல, கரல நின்னு கத்திட்டு இருக்கான். போற வழியே சொல்லுங்க, போற வழி இது வந்து ஊட்டியில இருக்கோமா திருநெல்வேலி? ஊட்டியை முன்ன பின்ன பாத்துருக்கியாடா? நல்லா அப்படியே சில்லுன்னு இருக்காங்க பாருங்க, பனியா இருக்கு சுத்தி. பனி எங்க இருக்கு பாருங்க. படிக்கட்டு ஏறிக்கிட்டே இருக்கு. இந்த படிக்கட்டு பரவாயில்ல. சபரிமலை படிக்கட்டுலாம் நான் ஏறும் போதெல்லாம் அப்படியே இந்த படிக்கட்டுக்கு மூச்சு வாங்குதா? எல்லாரும் தோரணமலை போறங்காவோ, திருமலை கோயில் போறங்காவோ. இப்ப பழனியில பாத யாத்திரை போறாப்பையா. அதான் கூட விடுங்க. ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி இங்க நம்ம அது யாராவது மலையில ஒரு கோயில் உண்டு. गाइस வியூவை பாருங்க, வியூவை திருப்பி காட்டு. வியூவை பாருங்க. சுப்பியாடா பைக்ல பத்தி நிறுத்திட்டாரு. சுப்பியாடா கத்துறோன்னு அவர்தான் சுப்பியாடா கத்துற நிறுத்திட்டாரு. ஏன்னா உங்கள இல்லனா மேல சூப்பரா இருக்கப்பா. ஓ गाइस ஃபைனலி மேல வந்துட்டோம். வியூவை பாருங்க, செம்மையா இருக்க. சுப்பையா அண்ணா நல்ல வேலை அவர் சண்டை கிண்டியா பண்ணாம கிளம்பி போயிட்டாரு. எனக்கு சும்மா போயிட்டு இருந்தாரு. சுப்பியா இருந்தானே, அவர் சுப்பியா நான் தான் சுப்பியான்னு நின்ட்டாரு. வண்டி நிறுத்திட்டாரு. நாங்க வியூ வேற லெவல்ல இருக்குப்பா. பச்சையாரே
ஆனா தண்ணி தான் இல்ல. இந்த டேமோட மொத்தம் கண்ணாடி வந்து 50 அடி கொள்ளளவு கொண்டது. இதான் இப்ப இவன் வேலை என்ன தெரியுமா? ஏய், பார்க்க பச்சை கலர்ல இருக்கலாம். இந்த டேம் பேர் தெரிஞ்சா கமெண்ட்ஸ் சொல்லுங்களேன். அப்புறம் ஏதாவது போட்டு நடிப்பிடுவான் அங்கிட்டு. இதாம்ல திருநெல்வேலிக்கு அடையாளம். கிட்னி. இதாம்ல திருநெல்வேலிக்கு மலங்கி. இப்ப நம்ம நார்மல் போயிட்டு இருக்கீங்க போற இடத்துல காவல் கிணறு இருந்துச்சுன்னா அங்க காரை விட்டு இறக்க சொல்லிடுவான். இந்த அங்க போயிட்டு தான் காவல் கிணறோட வரலாறே அவன் கூகுள்ல பாப்பான். இன்னைக்கு நமக்கு வந்து இருந்தா பசுமைக்கு பேர் போன இடம் காவல் கிணறு. நான் இன்னைக்கு இருக்கிற ஒரு தான் நம்ம திருநெல்வேலியில அழகுக்கே பேர் போன அழகிய அம்பாசமுத்திரம். ஜனரல் டைலாக் என்ன தெரியுமா? ஜனரல் டைலாக் என்ன தெரியுமா? இந்த ஊர்ல இருக்கவங்க பூராமே பாசக்காரன், அன்புக்காரன். வீடியோ எடுத்துட்டு இருப்பா பக்கத்துல வந்து இன்னும் தள்ளி போல அப்படிப்பா. ஆனா அதே ஊர்ல இந்த ஊர்க்காரங்க மாதிரி பாசம் வாய்ப்பே இல்ல. பாசத்துக்கும் ஒற்றுமைக்கும் இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்ல. எங்க அவன சரண் சக்திக்கு படத்துல 50 லட்சம் தான் சம்பளம், இவனுக்கு 1 கோடி கொடுத்தாங்க. ப்ரொமோஷன் நேத்து நைட்டு பூரா ப்ரொமோஷன் எடுத்துறீங்களா ப்ரோ? நான் ஸ்டைலா சீட் அடிச்சுட்டு இருப்பேன் தியேட்டர்ல. என் பக்கத்துல தான் அவர் உட்காந்துட்டு இருப்பாரு. இந்த சைடு அவர் லவர் உட்காந்துருப்பாப்ல. நான் இங்க பக்கத்துல உட்காந்து எடி பாப்கார்ன் சாப்பிட்டு இருப்பேன் ப்ரோ. படம் அருமையா வந்துருக்கு ஏடி சொன்னாரு அப்படின்னா அதனால நேரா போய் பார்த்தா ஆனா வந்து ஒரு 17 அவார்டா வாங்கியிருக்கு. படம் நிறைய அவார்டு வாங்கியிருக்கு. படம் வந்து நிறைய டாக்குமெண்ட்ரியா எடுத்திருக்காங்க. ஆனா இவன் எங்ககிட்ட சொன்னதுக்கு அங்க ஒண்ணுமே இல்ல. அதாவது இவனே இல்ல படத்துல. கரெக்டா அவர் ஒரு தியேட்டர்ல இருந்து பாப்கார்ன் வாங்கிட்டு இருக்காரு. நம்மால் பின்னாடி நின்றுட்டு நேரா வராமல் வந்து 2 சிகரெட் கொடுங்க. தியேட்டர்ல சிகரெட் எங்க யாரு இருக்கா? இல்ல எனக்கு புரியல. லாஜிக் கொஞ்சமா गाइस இவர்ல பெரிய லாஜிக் மிஸ்டேக். அது டைரக்டர் யோசிக்கல பத்தில இவர் யோசிச்சாரு தியேட்டர்ல சிகரெட் விக்க மாட்டாங்க. ஆனா நாங்க அந்த எடுத்த படத்துல டைரக்டர் ஆச்சு தியேட்டர்ல போய் நாங்க சிகரெட் வந்திருக்கோம். பேசிட்டு இருக்கோம்ல. உத்தரப்படா ஒத்த வெளிய போடா ஃபுல். இங்க இருக்க ரெடி போய். அண்ணே லைட்ஸ் இருக்கா? லைட்ஸ் இல்லையா? கிங்ஸ் கொடுங்க. வாங்க சிகரெட் அடிச்சிடுவோம். சிகரெட் அடிப்போம். வாங்க பாவா சிகரெட் போடுவோம். வாங்க பாவா வாங்கிட்டு வந்து அதுல என் டைலாக்கே வராது. அதுல எனக்கு சும்மா பேசிட்டு இருக்காரு. சுதராப்படா நான் பேசிட்டு இருக்கேமா நீங்க வர. நான் ஊம்பல லூஸ் இல்லனே மென்டல். ஆமா படத்துல வந்து பூமை. இவன் தான் என்னோட ஃப்ரெண்டுண்ணே. நில்லப்பா நீ. நான் இப்ப போய் சிகரெட் வாங்கிட்டு வரேன். அண்ணா லைட்ஸ் எடுத்து வச்சிட்டீங்களா? ரைட்டு அடிப்புமா. இந்த கயிறுல தொங்குது பாரு லைட்டு. ஏன்னா நீ தூரப்பட உன்னையதான் படத்திலே காட்டல. நாங்க எதுக்கு விளாக்ல காட்டணும்? நான் ஏமாந்துருவீங்களா? ரொம்ப ஈஸியா ஏமாத்துறேன். பிளர் பண்ணி விடுங்கப்பா. ஏன்னா அவன் ஜப்பான்சியா மாறிட்டான். அந்த ஆள ஒருத்தர் பொச்ச சாத்தி படத்தையோட தியேட்டர்ல வந்து சிகரெட் அடிக்கிறேன். என்ன நீங்க வந்திருக்கீங்க கேட்டாங்கன்னா நம்ம தம்பி படத்துல நினைச்சுக்கா அப்படின்னு நான் பக்கத்துல அத கதைகளுங்க. அந்த படத்துல நடிச்சிருந்த ஊர் மக்கள் எல்லாரும் அந்த ஸ்பெஷல் ஷோக்கு வந்திருந்தாங்க. நம்மளு அவங்க வந்து எங்களை 2 பேரையும் பார்த்துட்டு அப்புறம் நீங்க என்ன எங்க அப்படின்னு கேட்டாங்க. நாங்களும் இருந்தாலும் நம்மளு படத்துல நடிச்சிருக்கா ப்ரோ நான் பார்த்தேன் எங்கேயுமே இல்லையே. அது வேற ஒண்ணும் இல்ல பிளர் பண்ணிட்டாங்க ப்ரோ. ஆனா நீங்க என்ன பார்த்திருப்பீங்களா அப்படின்னா நீங்க ஆக்டரா இல்ல ப்ரோ சைட்ல மாடு வச்சிட்டு இருந்தல சீன்ல வந்த பாருங்க அப்படின்னா எனக்கு மனசே கேட்கல. அவரை கூட நல்லா காமிச்சிருக்காங்க. அவங்க கூட சீன் போடல. இவன் ப்ரோ நம்ம அப்படி லைட்ஸ் கேட்ட லைட்ஸ் இருக்குன்னா எப்படி பாத்தீங்களா? அதனால இந்த காலத்துல இந்த படத்துல நான் அதனால சொன்னேன். இந்த மலமா பித்தா பேல தலையில பானை வச்சுட்டு ஆடுவாங்க தெரியுமா? அதை நான் தான் ஒருத்தன்ட்டேன். ஏன்னா இவன் நேரத்து ரிலீஸ் ஆன நம்ம தளபதி கச்சேரியிலேயே நான் தளபதி நான் உனக்கு சைலண்ட் ஆடிட்டு இருந்தேன் பாக்கல நீ. தளபதி அவருக்கு நான் 100 பேர் ஆடிட்டு இருந்தாங்கல்ல. அதுல 52வது ஆளா நான் நின்றுட்டு இருந்தேன். தளபதிக்கு சைட்ல தான் நானும் இருந்தேன். அதுல யாரும் பாத்துருமா? இவன் தியேட்டர்ல உட்காந்துருப்பான்.
யாரு நம்ம இவரு சாய் சரணா சக்தி சரணா அவர் வந்து தேட்டர்ல உட்காந்துருப்பாப்ல அவர் லவர் உட்காந்துருப்பாப்ல எப்படின்னா அவங்க உட்காந்துருக்காங்க ஏன் 6 சீட் தள்ளி நம்மளால உட்காந்துருக்கா தெரியல அங்க இருக்க அந்த 4வது சீட்ல உட்காந்துருக்கேன் பாருங்க 2வது சீட்டே தெரியும் 4வது சீட்ல உட்காந்துருக்கேன் அத லைட்டா முடி தெரியுது பாருங்க நான் இருந்தாலும் யாரு சைட்ல ஒருத்த 3வது சீட்ல அங்கிட்டு உட்காந்துருக்கானா அது நான் தான் பாருங்க சார் மன விரக்தியில வந்து சூசைட் பண்ணிக்கலாம்னு போயிட்டான் தங்களுக்கு ஒரு டேய் தம்பி எங்கடா போற நண்பாவோ நண்பா இந்த அவசர முடிவை எடுக்காதே அன்பா இவங்க கலாய்க்கே கண்டியே இறங்கலாம் ஒரு நல்ல படத்துல ஹீரோவா நடிச்சு நம்ம ஊர் ராம் சினிமாஸ்ல பிக் ஸ்கிரீன்ல வரேன். ஹீரோ ஆகணும் என் தலைவன் மாதிரி. ஏன் நான் இறங்கல இந்த மாதிரி காவல்துறை நடவடிக்கை கண்காணிப்பிற்கு இது போன்ற ஆபத்தான முறையில் இது காம்பவுண்ட்ல ஏறி நிற்கிறவருக்கு ரூபாய் 2,50,000 1 அபராதம் வசூலிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் 6 மாதம் சிறை தண்டனையும் வைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நூதன முறையில் இங்க இருக்கு சுவர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். மட்டும் இல்லாமல் அருகில் இருக்கும் செடிகளை அகற்றவும் நீதிபதி அவர்களே இது போன்ற செயல்களை நீங்கள் உங்கள் கண்முன் நாங்கள் தினந்தோறும் நாங்கள் பசங்களா இந்த மாதிரி கெட்ட கெட்ட இன்ஃப்ளூயன்சர்ஸை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. இவெல்லாம் வந்து மோசமான தாயலி பார்த்துக்கோங்க. மக்களோட ஆனா சுத்தி பாருங்களா எவ்வளவு பசுமையா இருக்குங்க. எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே சுத்தி இங்க காட்டுங்க இங்க காட்டுங்க இங்க காட்டுங்க இங்க காட்டுங்க இங்க காட்டுங்க ஏங்க இங்க காட்டுங்க ஏங்க கொஞ்சமா ஃபீல் பண்றானா சரி. ஆனா இப்ப நம்ம இருக்கிறது மெயினான இடம் கிடையாது. மெயினான இடம் அங்க இருக்கு எங்கன்னா இந்த எண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல தான் பச்சையார் டேம்னு அதோட சீன்ஸ் ஆகிற இடமா எல்லாம் ஃபால்ஸோ என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். மேப்ல பார்த்தேன் ஒரு தடவை நான் போயிருக்கேன். இருக்கு நான் இருக்குங்க கூட்டு போய் காமிச்சிட்டோம்னா கூட்டு அந்த இடத்துல தண்ணி இருந்துச்சுன்னா அதுல நீ குளிக்கணும். நீ குளிப்பியா? தண்ணி இருந்தா குளிப்பியா?